ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த வண்டி பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா ஒரு டாடா ஏஸ் ஹெச்டி வாகனத்தை பற்றி தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது வீடியோக்கள் உங்கள் மொபைலில் தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் வாகனங்க. இந்த வண்டியோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா TN19H9478 அப்படிங்கிறது தான் வண்டியோட நம்பரு. வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. டிரைவர் சீட்டு, கோ டிரைவர் சீட்லாம் எப்படி இருக்குது, பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வண்டி ரொம்ப நீட்டாக சுத்தமாகவே இருக்கும். டேஷ்போர்டும் இருக்கும் எல்லாமே. உங்களுக்கு வண்டியோட கேப்பன், சேஸு, தொட்டி சைடு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வண்டியை வீடியோவில் வியூ பார்த்தீங்கன்னாவே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு தொட்டி சைடு அவங்களோட வியூ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். வண்டியோட சேஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ சேஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நல்லா சுத்தமாகவே தாங்க இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 காசு கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 காசு கண்டிஷன் அந்த ரேஞ்சு இருக்கும். வண்டியோட பேக் டோரு, தொட்டி, வியூ எல்லாமே தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2012 மாடல். ஓனர்னு பார்த்தீங்கன்னா 4 ஓனருங்க. இந்த வண்டியோட கிலோமீட்டர் என்ன ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடோமீட்டர்லேயே நம்ம பார்ப்போம். எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு லைவாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என் வண்டியோட பிளாட்ஃபார்ம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டியோட பிளாட்ஃபார்ம் பாருங்கள், ரொம்ப சுத்தமாகவே இருக்கும். சைடு ஆங்கிள்லாம் நீட்டாகவே இருக்கும். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கரண்டில் வந்துடும். எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் இருக்குங்க. எல்லாமே பெயிண்ட் பண்ணி எல்லாமே நீட்டாக இருக்குது. வண்டியில் ஒரு சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் கூட வண்டியில் கிடையாது. உங்களுக்கு வண்டியில் வியூ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரைட் சைடு உள்ள டயரோட வியூ தான் பார்க்குறோம். சேஸ், அண்டர் சேஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் ஒரு 30 காசு கண்டிஷன் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். வண்டியோட கேப்பன், தொட்டி சைடு எங்களோட வியூ, ரைட் சைடு வியூ எல்லாமே பார்க்குறோம். டபுள் கோட் பெயிண்ட் பண்ணி நீட்டாக அழகாக வச்சுருக்குறாங்க. வண்டி 2012 மாடலுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டேக்ஸ்னு பார்த்தா லைஃப் டேக்ஸ் தான். வண்டி மேலே லோன்னு எதுவுமே கிடையாது, அதெல்லாம் கேன்சல் ஆகி தான் இருக்குது. பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட கிலோமீட்டர் என்ன ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வண்டியோட கிலோமீட்ரு சரியாக தெரியல. ஒரு 2 சில்லறை என்னமோ தான் ஓடி இருக்குது. உங்களுக்கு பாருங்க, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அந்த இதெல்லாமே பார்க்குறதுக்கு. 2 சில்லறை என்னமோ தான் அந்த ரேஞ்சு தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2,40 என்னமோ ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,10 கோட் பண்ணிக்கிறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். நீங்கள் ரேட்டு குறைச்சி பேசி எடுத்துகிட்டு போகலாம். மேலும் உங்களுக்கு தகவல் எதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.